உலக நாடுகள் முழுக்க நம்முடைய மவுண்ட் செயின்ட் ஜோசப்னுடைய புகழை நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு ஹால்மார்க் யூடியூப் சேனலை தன்வசப்படுத்தி கொண்டு இது போன்ற நல்ல நிகழ்வுகளை, அதுவும் நம்முடைய பள்ளியை தேர்ந்தெடுத்து எந்த பள்ளியில் இதை நடத்தலான்னு அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் இந்த இடத்துல தான் நான் வேலை செய்யணும் அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் எப்படின்னாக்கா மவுண்ட் செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் சிறந்த ஒரு பெஸ்ட் ஸ்கூல். அங்கே போனால் தான் நமக்கு அந்த சிறப்புகள் கிடைக்கும் என்று நம்முடைய பள்ளியை தேர்ந்தெடுத்து நம்முடைய ரவுலா ஷாப்பிங்கினுடைய உரிமையாளர் ஐயா அவர்களும் சிறப்பு உறுப்பினர் இருக்கக்கூடிய கணேஷ் அவர்களும் மிக சிறப்பாக வந்து இந்த பெருமையை தேடி தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கணேஷ் சாபமே இப்போது கணேஷ் சாபமே அப்படின்றாரு. கணேஷ் சாபமான்னு தெரியாது. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க முடிவெடுங்க எது சாபம் எது வரம் அப்படின்னு. எப்போது பேசினாலும் உண்மையே பேசக்கூடிய எங்களது அணி உறுப்பினர்களுக்கும் உண்மையே பேசுறோம், எதையாவது ஒண்ணு பேசிட்டு போவான் அப்படின்னு வந்து பேசி முடித்த எங்கள் எதிரணி உறுப்பினர்களுக்கும், என்றும் இளையவர், எங்கள் முதியவர், எங்கள் அன்பு நடுவர், எங்கள் வழிகாட்டி திரு சபரி ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற இந்த சிறு பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இதை நடத்தி கொண்டிருக்கிற ரவுலா ஷாப்பிங் மாலுக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் வணக்கத்தை கூறி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். முதல்ல தலைவரோட தலைமுடியில் ஆரம்பிச்சாங்க. நல்லா யோசிக்கிறவங்களுக்கு தலைமுடி கொட்டிடும். நம்ம நடுவரை கொட்டிடுச்சு, நிறைய யோசிச்சாரு. நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா தெரியும். நிறைய நேரம் மொபைல் பார்த்தீங்கன்னா நைட்ல தூங்காம மொபைல் நோண்டிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் வரலன்னா முடி கொட்டிடும். நீங்க நைட்டெல்லாம் போன் நோண்டிங்கன்னா நாளைக்கு உங்க முடியும் கொட்டிடும். நடுவர் அவர்களே நான் சொல்லல, நீங்க பாத்துக்கங்க. அப்புறம் அடுத்ததா நம்ம அம்மா பேசும்போது ஒரு வார்த்தை சூப்பரா சொன்னாங்க. இந்த இயற்கை பேரிடர் காலங்கள்ல இந்த சோசியல் மீடியாவால பயங்கரமான வளர்ச்சி நடந்துச்சு. ஒரு 17 வயசு பையன் பிரதாப் ஒருத்தன் ட்ரோன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு. எத்தனை பேருக்கு அவங்க சொல்ற வரைக்கும் அது தெரியும்? எத்தனை பேருக்கு அவங்க சொல்ற வரைக்கும் அது தெரியாது. ஆனா அதே போன வருஷம் வெள்ளம் வந்திருந்தது சென்னையில. யூடியூப்ல பூரா ஒரு வீடியோ ஃபேமஸ். முட்டிக்காலாவோட தண்ணி உள்ள குளிச்சு வெளியே வந்துருச்சு. மச்சான் தாம்பரம் வந்துருச்சா? இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போ, செங்கல்பட்டே வந்துடும் அப்படின்னு. இயற்கை பேரிடர் காலம் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. வாழ வழி இல்லாம வாழ்ற வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, பாம்பு வந்துருச்சு, பட்டினியா கடந்து செத்து. அந்த டைம்லயும் இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தினா அது வரம் கிடையாது, சாபம். ஒருத்தன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு சோசியல் மீடியாவில் லைக்குக்கும் ஷேருக்கும் இது கண்டென்ட்டா தேவைப்படுது. இது வரும் அப்படின்னு பேசிட்டு போய் எதிர உட்காந்துருக்காங்க. என்ன ஒரு சாபம்! இது கூட பரவாயில்ல. நாங்க கொரோனா பேட்ச்ல வீடியோவில் போனோம், பாடம் நடத்தணும். எங்க பிள்ளைங்களாம் அற்புதமா ஒரு சம்பவம். ஒரு வாத்தியார் நல்லா டைக்கெல்லாம் கட்டின்னு பாடம் நடத்திட்டு இருந்தார். சிறப்பா ஓடிட்டு கிளாஸ் வீடியோ கால்ல. அவங்க ஒய்ஃப் வந்து கூப்பிட்டு இருக்கும் உங்களுக்கு டப்புன்னு எழுந்திரிச்சிட்டார். 18 கிலோ டவுசர். வீடியோ கால் தானே உட்காந்து தானே பேச போறேன்னு அவனோட ப்ரொஃபஷன் பாருங்க. மேலெல்லாம் சூப்பரா சட்டை போட்டு டைப் போடுற மனுஷன் கீழே டவுசரோட உட்காந்துட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல போச்சு. உங்களுக்கு கொரோனா பேட்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொரோனா பேட்ச்னே பேர் அதுக்கு. இந்த கொரோனா டைம்ல 10th +2 பாஸ் ஆனவங்களுக்கு எல்லாம் காலேஜில் சீட்டு வாங்கும் போது, ஆமா கொரோனா பேட்சா வேலை வாங்குற இடத்துல போய் பாருங்களேன். பாப்பா நான் கொரோனா பேட்சா, நாங்க ஆன்லைன்ல கிளாஸ் நடத்தணும், சோசியல் மீடியா வரம், பாஸ் ஆனவங்களை போய் கேளுங்க, சீட்டு கிடைக்கல. அது சாபம். தெரியாத வந்து எதனா ஒன்று பேசிட்டு இருக்க வேண்டியது. யூடியூப்ல வந்து பார்த்துட்டு சாம்பார் வைக்கிறது, சாப்பாடு செய்யறது, வகை வகையா சமைச்சு போறது எல்லாம் சரிதான். நீங்க சமைச்சிங்க, சாப்பிட்ட நிலைமை போய் கேட்டீங்களா? என் பொண்டாட்டி அன்னைக்கு வச்சா புதுசா ஒண்ணு பண்றேன் பாருன்னு புளிக்குழம்பு வச்சா. புளிக்குழம்பு பக்கத்து வீட்டு கட்டி வச்சிருக்கலாம். நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல வைக்கிறேன் அப்படின்னு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வச்சா. பூஜா என்னென்ன போட்டு வச்சிச்சு. அதை ஷூட் பண்ணி சேனல் போட்டுருச்சு. அது பண்ண பாவம் பாரு. ஒரு பக்கம் சேனல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த பக்கம் லைக்ஸா போய்கிட்டு இருக்கு, கமெண்ட்ல பிரமாதம் டாப் டக்கரு டனால் டுக்கர்னு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன கேட்டா எப்படிங்க இருக்கு சாப்பாடு? நான் உண்மையைத்தானே சொல்லணும், போய் சொல்ல முடியுமா? ஏன்னா சாப்பிட்டோம் ஒன்றும் இல்லை, புளிப்பு இழிப்பு ஒன்றும் இல்லை.
என்ன கருமத்திரி செஞ்சு வச்சேன்னு சொன்ன அவ்வளவுதான். சோத்து தொட்டத்துக்கு தலைமையில அடிச்சு 2 மில்லியன் பேர் லைக் பண்ணிருக்கான். உனக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு அவன் பார்த்தவன், நான் அனுபவிச்சவன். பார்த்தவன் லைக் பண்ணுவான், துண்ணவன் நான் தானே. 3 நாளா பாத்ரூம்ல படுத்துக்கிறேன் தெரியுமா? யூடியூப்பை பார்த்து நான் குழம்பு வச்சேன். அடுப்பை பத்த வைக்காம சமைச்சுட்டு இருக்க 1/2 மணி நேரமா யூடியூப்பை பார்த்துட்டு. ஏன்னா சொல்லல அடுப்பு பத்த வைக்கணும்னு. சட்டியை தூக்கி வச்சு எண்ணெய் ஊத்துன்னு போயிட்டு இருக்கு வீடியோ. இதுவும் சட்டி தூக்கி வச்சு எண்ணெய் ஊத்திருச்சு. அடுப்பு பத்த வைக்கணுமா இல்லையா? ஆன்லைன்ல நான் என்ன பண்றேன், சோசியல் மீடியால இதை பண்றேன் அதை பண்ண பேசிட்டு அப்புறம் நாங்க போனோம். எங்க அம்மா பர்ச்சேஸ் பண்ணாங்க. நான் அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஃபுட்டு என்ன வாவான்னு கூப்பிட்டுச்சு. தம்பி நீ ஒழுங்கா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உடம்பு இருந்திருக்காரு, என்ன மாதிரி இருந்திருப்பேன். எலும்பு தோலமா இருக்கும் போதே தெரியுது நீ எதை பார்த்தாலும் சாப்பிட்ற ஆளா இருக்கு. காசு இல்லை. எங்க அப்பாவுக்கு போன் பண்ண, ஜிபேல பணம் அனுப்புனா நான் ஒன்னடா ஸ்கேன் பண்ண அனுப்பிட்டேன். அது அண்ணன் சூப்பரா சொன்னாரு. கணேஷ் அவ்வளவு பேசுறாரு, பேடிஎம் பண்ணு, நல்லா பண்ணுவாரு பேடிஎம். டிவி நியூஸ் எல்லாம் பாக்குறதுல போல இருக்கு. எத்தனை இடத்துல ஜிபே பேடிஎம்னா ஃபேக்கா ஸ்டிக்கர் ஒட்டி 3 லட்சம் ரூபாய் போயிருக்கு. தினம் வரானுங்க காலேஜ் பசங்க, சாப்பிட்றானுங்க, ஸ்கேன் பண்றான், பேடிஎம் பண்றான், பேடிஎம் பண்ணு பண்ண நல்லா பண்ணான். கடைசியில பார்த்தா பணம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரல, ஃபேக்கா ஸ்டிக்கர் ஒட்டிருக்கான், வேற ஒருத்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. இதே கையில காசு கொடுத்துருந்தா 100 ரூபாய் நோட்டு வந்தாலும் 100 முறை எண்ணி பார்த்து சில்லறை மாட்டி கொடுத்துருப்போம். 5 ரூபாய் சில்லறைன்றது இல்லைன்றதுக்காக நாங்க பேடிஎம் பண்ண போய் 5 லட்சம் ரூபாய் போச்சா. சோசியல் மீடியா வரமே அந்த கடைக்காரனை போய் கேளுங்க, சொல்லுவான் எவ்வளோ பெரிய வரம் அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, பெண்களுக்கு சோசியல் மீடியா எவ்வளோ பெரிய பாதுகாப்பு தெரியுமா? நாங்கள் எதனா ஒன்றா பொசுக்கு வீடியோ எடுத்து போட்டுருவோம். இன்னைக்கு சோசியல் மீடியாவால தான் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. வாய்ப்பு வேணுன்றதுக்காக எதனா நம்ம வளர்ந்துட மாட்டோமா, ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதுன்றதுக்காக சோசியல் மீடியாவில் எதெல்லாம் பகிரக்கூடாதோ, எதெல்லாம் போடக்கூடாதோ, எதெல்லாம் காட்டக்கூடாதோ எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் காட்டி வாய்ப்பை இழந்து வாழ்க்கை இழந்த எத்தனை பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க சோசியல் மீடியாவில். அதே சோசியல் மீடியாவில் போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு இல்லை தம்பி பேசினாரு, உங்களுக்கு பிடிஎஸ் தெரியுமா கேட்டாரு. தெரியாது நிறைய பேருக்கு. உங்களுக்கு டிடிஎஃப் தெரியுமா? டிடிஎஃப் தெரியும், அவரு வீலிங் பண்ண தெரியும், புத்தூர் கட்டு வாங்கினது தெரியும், எல்லாம் தெரியும். அது போலவே நானும் பண்றேன்னு எத்தனை பேர் பைக் வாங்கிட்டு இன்னைக்கு புத்தூர் கட்டு போட்டு உட்காந்துருக்கான், வீட்டுல காசு கேட்டு சண்டை வாங்கிட்டு இருக்கான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு சோசியல் மீடியாவால நடந்துகிட்டு இருக்கிற சாபங்கள். ஐயா 2 பாட்டு மகாகவி பாரதியார் பாட்டு பாடினார். இந்த ஸ்டேஜ்ல பாடினாரா? அண்ணன் பாடினார். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச் தரேன். அந்த 2 பாட்டை இங்க நீங்க பாடுனீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பரிசு தரேன். மகாகவி பாரதியார் பாட்டு படிக்கிற பிள்ளைங்க தான், சோசியல் மீடியா தான். மகாகவி பாரதியார் பாட்டு 2 பாடினார். இங்க பாடுனீங்கன்னா 4 வரி பாடினாலே போதும், நான் பிரைஸ் தரேன். மகாகவி பாரதியார் பாட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு சொல்லட்டுமா? மக்காமிஷி எத்தனை பேருக்கு தெரியும்? பாடு பார்க்கலாம். மக்காமிஷி பிரச்சனையை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மைக்கேல் எஸ்சி எல்லாம் தெரியும். சோசியல் மீடியா உங்களுக்கு எதை கத்து கொடுத்துருக்கு? மகாகவி பாரதியார் பாட்டையா மக்காமிஷியா? மக்காமிஷின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது, அர்த்தமே இல்லாத ஒரு வார்த்தை. ஒரு அர்த்தமே இல்லாத வார்த்தையை கொண்டது உங்ககிட்ட ஆழமா சேர்க்க முடியும் சோசியல் மீடியாவாலன்னா அது வரம் இல்லை, சாபம். அவளைய யாரா அந்த பையன் டேய், யாரா அந்த பையன் டேய், யாரா அந்த பையன் டேய். நான் அவன் யாரோ நடந்து போய்கிட்டு இருக்கு, அவன் யாருன்னு கேட்டேன், அவன் பேர் தானே சொல்லணும். நான் தான் அந்த பையன், நான் தான் அந்த பையன். என்ன அர்த்தம்? அவ்வளவு கோளாறு இல்ல, அவ்வளவு அசல் கோளாறு பண்ணி வச்சிருக்க வேலை அந்த வேலை. இது சோசியல் மீடியா. என்னங்க சோசியல் மீடியாவில் அசல் கோளாறு பாட்டு தான் ட்ரெண்டு. அண்ணா ஒன்று சொன்னார், நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம், தமிழ் உழவுன்னு ஆரம்பித்தோம், 1.5 வருஷத்துல 2000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டோம். அவர் சொல்ற வரைக்கும் அந்த பேர் எனக்கே தெரியாது. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல வீடியோ போடுற ஒரு சில அக்காங்க பேர் சொல்றேன், எத்தனை பேருக்கு தெரியும் பார்க்கலாம். யோகா அக்கா எத்தனை பேருக்கு தெரியும்? டெய்லர் அக்கா, சுப்பிரபாரதம் பாடுமா அந்த அக்கா, இங்க நெத்திலாம் போட்டு வச்சிருக்குமே, அங்க பேர் ஒருத்த கை தூக்குறேன், மாட்டிக்கோன்னு பயமா இருக்கா? சுப்பிரபாரதம் பாடுற அக்கா,
டெய்லர் அக்கா, யோகா அக்கா. நம்ம யோகா பண்ணவா பார்த்தோம், டெய்லரிங் கத்துக்கவா பார்த்தோம், இல்ல சுப்பரபாரணம் கத்துக்க பார்த்தோமா? வேண்டாம், எதுக்கோ பார்த்தோம், அவ்வளவுதான். மார்க் ஜக்கர்பர்க் பத்தி பேசினாங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாம் ஒரே ஆப் தான். ஃபேஸ்புக்கோட பேரண்ட் ஆப், ஃபேஸ்புக்கோட பார்ட்னர் ஆப் தான் எல்லாமே. இதை கண்டுபிடிச்ச மார்க் ஜக்கர்பர்க் இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் போட்டாரு யாருன்னு தெரியுமா? அவர் என்ன ரீல்ஸ் பண்றாரு யாருன்னு தெரியுமா? முதல்ல அவர்கிட்ட எத்தனை காஸ்டியூம்ஸ் இருக்குன்னு எத்தனை பேர் தெரியும்? ஒரு நாளைக்கு 4 முறை ட்ரெஸ் மாத்தி, 5 முறை போட்டோ எடுத்து, 6 முறை அதை ஸ்டேட்டஸ் வைக்கிற நீங்க அந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணவர் அதை எத்தனை முறை பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டும் ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட் வச்சிருக்க மார்க் ஜக்கர்பர்க் தினம் போஸ்ட் போறது இல்ல, தினம் ரீல்ஸ் பண்றது இல்ல, தினம் வீடியோ வச்சு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்ல. அவர் வேலை அந்த அப்ளிகேஷனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். அதை பயன்படுத்துற நீங்க தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தான் அந்த சோசியல் மீடியா நம்மளை எவ்வளவு மோசமான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. குட் மார்னிங் சொன்னாரு இவரு, எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லணும், காலை எழுந்துச்சு நான் குட் மார்னிங் சொல்லணும், எல்லாம் குட் மார்னிங் சொன்னாங்க. நான் வேணா உங்களுக்கு ஓப்பனா சேலஞ்ச் தரேன், இந்த ப்ரோக்ராம் முடியும் போது என் ஃபோன் கையில கொடுக்குறேன் பாருங்க. இன்னைக்கு காலையில என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்த குட் மார்னிங் மெசேஜ் 3650 மேல இருக்கும். நான் இந்த 3650 பேருக்கும் ஓபன் பண்ணி குட் மார்னிங் சொன்னேன்னா நைட் ஆயிடும். அப்புறம் குட் நைட் சொல்லிட்டு பழக வேண்டியதுதான். எதுக்குடா நான் குட் மார்னிங் மெசேஜ்? நல்லா குட் மார்னிங் சொன்னாலும் பரவாயில்ல, நல்ல கர்நாடக பாம்பு ஒன்று எடுத்து போட்டிருக்கேன், 5 தலை இருக்குது. காலை வணக்கம், இதை 4 பேருக்கு ஃபார்வர்டு பண்ணு, நைட்டுக்குள்ள நல்ல செய்தி வரும், காலை வணக்கம் அப்படின்னு. நடுராத்திரிக்குள்ள நாகப்பாம்பு 4 பேருக்கு அனுப்பணும், காலை வணக்கத்தை எதுக்கு நான் நல்ல பாம்பை பார்க்கணும்? இதுதான் சோசியல் மீடியாவில் இன்னைக்கு பரவலா பரவி. பத்தாவதுக்கு தம்பி பேசும்போது சொன்னார், சோசியல் மீடியாவால மரம் போச்சா? ஒரு புக்கு தயாரிக்கணும், ஒரு பேப்பர் தயாரிக்கணும், எத்தனை மரம் போகுது தெரியுமா தம்பி? டவர் கம்பெனி நடுறதுக்கு எத்தனை டவர் போச்சு தெரியுமா? எத்தனை மரம் போச்சு தெரியுமா? மொபைல் கம்பெனி கட்டுறதுக்காக எத்தனை மரம் போச்சு தெரியுமா? எத்தனை காடுகள் அழித்து போச்சு தெரியுமா? ஒரு பேப்பருக்காக ஒரு மரத்தை வெட்டி அதுல இருந்து பேப்பர் கண்டுபிடிச்சு ஒரு புக்கு கண்டுபிடிச்ச தப்பா பேசாரு. நீ சோசியல் மீடியாவுக்காக, போனுக்காக, மொபைல் ஃபேக்டரிக்காக, செல்போன் டவருக்காக காட்டையே அழிச்சிட்டோம். அண்ணன் பேசும்போது சிறப்பா பேசினார். சோசியல் மீடியா எவ்வளவு பெரிய வரம், மருத்துவம் கல்வியெல்லாம் எவ்வளவு வளர்ந்து போச்சு. தலைவலி அவ்வளவுதான், எனக்கு வேற எதுவும் இல்லை. தலைவலிக்கு என்ன பண்ணலாம்னு யூடியூப்ல ஓபன் பண்ணி ஐடியா பார்த்தேன். ஒருத்தன் இயற்கை மருத்துவத்தை சொல்றான், ஒருத்தன் சித்த மருத்துவத்துல ஒரு ஐடியா சொல்றான், ஒருத்தன் யோகா பண்ண சொல்றான், ஒருத்தன் பக்கத்துல மெடிக்கல்ல போய் வாங்கி போற மாதிரி 2 மாத்திரை பெற சொல்றான். இவ்வளவு செஞ்சு பார்த்தேன், என் தலைவலி போயிடுச்சு, வயிற்று வலி வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் பரவாயில்ல, சோசியல் மீடியாவை பார்த்து ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுக்கிறதுக்கு வீட்டிலே வச்சு சுகப்பிரசவம் பண்றேன்னு சொல்லி ஒரு குடும்பம் செத்தா போச்சு. சோசியல் மீடியாவில் மருத்துவம் அந்த லட்சணத்துல இருக்கு. இதை வரோம் அப்படின்னு எந்திரன் படத்துல இருந்து ஒரு பாட்டு ஒண்ணு போனாரு கடைசியில, சோசியல் மீடியா அப்படின்னு. எந்திரன் படம் அண்ணன் பார்க்கல போல இருக்கு. எந்திரன்ல ஒரு ரோபோ கண்டுபிடிச்சார். கடைசியில கண்டுபிடிச்ச ரோபோ என்ன பண்ணுச்சு? அவரே போட பார்த்துச்சு. யாரா சொல்றாங்க? நம்பாலு. ஆமா, அவரை மட்டுமா போட பார்த்துச்சு? அவர் கூட இருந்த சோசியல் மீடியா வரம் என்று பேசி என்றிருந்து பாட்டு பாட்டின அண்ணன், அவர் கண்டுபிடிச்ச ரோபோ அவர் கூட இந்த ஒரு உசார் பண்ணிட்டு அவரே போட்டலை பார்த்துச்சு. சரி, பார்ட் 1 தான் அந்த கதை. சரி, பார்ட் 2 போன் இந்த உலகத்துல இருக்க மொத்தம் குருவியும் கொண்டுச்சு, பறவைகள் அழிச்சிருச்சு, வாழ்விடத்தையே கெடுத்துருச்சுன்னு அந்த ரோபோ இந்த சோசியல் மீடியா எந்த போன் அதிகமா உலாவிக்கிட்டு இருக்கோ அந்த போனுக்கு எதிரா அந்த படமே மாறிடுச்சு. நீங்க தப்பான உதாரணத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. போங்க நீங்க. இந்த அலைபேசி வர வரைக்கும், சோசியல் மீடியா வர வரைக்கும் அப்பா அம்மா பிள்ளைங்க ஒரே இடத்துல உட்காந்து ஒன்னா சாப்பிட்ட காலங்கள் போய் இப்போ என்ன தட்டுல இருக்குன்னு தெரியாம போன் நோண்டிக்கிட்டே சாப்பிடுறோம். ஆமாவா இல்லையா? என்ன இருக்குன்னு தெரியல, யார் எதுல இருக்கான்னு தெரியல, தாத்தா பாட்டி கூட உட்காரது இல்ல, வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் வர்றது இல்ல, யார் நம்ம கூட இருக்கா, நம்ம ரிலேஷன் யாருன்னு தெரியறது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் பேர் தெரியல, பேஸ்புக்ல 5 லட்சம் ஃபாலோவர்ஸ், 1000 ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸு, ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் பேர் தெரியல. இதெல்லாம் விட ஒரு சாபக்கேடு என்ன தெரியுங்களா? இப்ப இருக்கிற ரிலேஷன்ஸ்க்கு பேரே தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சதுலாம் ஒண்ணுதான், ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா தானே ஐயா? அப்பெல்லாம் ஃப்ரெண்டா இருப்போம், நண்பர்கள் இருந்தோம். இப்ப ஷிப் நிறைய இருக்கு. என்னென்ன ஷிப்பு? ரிலேஷன்ஷிப்பு, அது கூட பரவாயில்ல. சிச்சுவேஷன்ஷிப். என்னடா சிச்சுவேஷன்ஷிப்பு? எப்பா அதெல்லாம் இங்க வழக்கம் சொல்ல முடியாது, நீ வீட்டுல போய் பாத்துக்கோ.
அதெல்லாம் சொல்லி இந்த இடத்தையும் நாங்க கெடுத்த விரும்பல. இணையதளம் அவ்வளவு ஒரு கேடான விஷயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. வாழ்க்கை முறை வேற மாதிரி ஆகிப்போச்சு. முன்னெல்லாம் ஏன்னா எங்க வீட்டை நான் ஆறாவது பிள்ளை எங்க அப்பா அம்மாக்கு. அப்புறம் 4 ஆச்சு, 3 ஆச்சு, 2 ஆச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தி, அப்புறம் நாம் இருவர் நமக்கு 2 குழந்தை பெற்றுக்கலாம், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நம்ம ஒரு குழந்தை பெற்றுலாம் வந்தாங்க. இப்போ நினைச்சாலும் குழந்தை இல்லை, எல்லா இடத்துலையும் கருத்தரிப்பு மையம் உண்டாக்கிட்டாங்க. டிங்க் ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணிட்டாங்க. டுவல் இன்கம் நோ கிட், 2 பேர் சம்பாதிக்கலாம், ஜாலியா இருக்கலாம், குழந்தைய வேணாம். இது போல கலாச்சாரத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது என்னங்க? இந்த சோசியல் மீடியா தானே. நான் ஒண்ணு மட்டும் சொல்லி இந்த நிறைவுக்கு முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சோசியல் மீடியா வரோம் அப்படின்னு பேசுறவங்க, நாங்களும் சோசியல் மீடியா பயன்படுத்துறோம் அப்படின்னு பேசுறவங்க கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தேவையானதை தர்றது ஒண்ணு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு உனக்கு தேவையானதை பொறுக்கி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது ஒண்ணு. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நல்லது மட்டும் எத்தனை பேருக்கு தெரியும்? செத்த பயல நாரப்பயலன்னு சொன்ன ஜிபி மூத்த எல்லாருக்கும் தெரியும். ஆனா நல்ல கருத்துக்கள் சொன்ன எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு கலாய்க்கிறவங்களையும் கெட்ட வார்த்தை பேசுறவங்களையும் அபியூஸ் பண்றவங்களும் ஆபாசமும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இமீடியட்டா ரீச் ஆகுது. உடனே மில்லியன் வியூஸ் போகும், மில்லியன் கணக்கான பேர் பாக்குறான், டக்குன்னு ரீச் ஆகும். ஆனா நல்ல கருத்துக்கள் எத்தனை பேர் போய் சேருது? எல்லாருக்கும் வந்து சேருது. நீங்க உங்க மொபைல் எடுத்து சர்ச் இன்ஜின்ல போய் நீங்க ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நல்லது மட்டுமா வரும்? 1000 கெட்ட விஷயம் வந்துச்சுன்னா அத்தி பூத்தார் போல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உள்ள வந்து போகும். அவ்வளவுதான். நான் ஒரு கேள்வி கேட்டா இதுல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்ப நம்புறேன். நடுவர்களே, காலை நீங்க என்ன சாப்பிட்டீங்க? காலையில உப்புமா சாப்பிட்டேன். யார் கொடுத்தது? வீட்டுல கொடுத்தாங்க. உங்க தட்டுல எப்படி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆமா. உப்புமா மட்டும் வச்சாங்களா, வேற என்ன வச்சாங்களா? உப்புமாவோட சட்னி வச்சாங்க. வேற ஒண்ணு வைக்கல, அவ்வளவுதான். அது நீங்க சாப்பிட்ட ஸ்பெஷல் கிளாஸ் சாப்பிட்டேன். ஆமா, உப்புமா பிளஸ் சட்னி நீங்க ஃபுல்லா சாப்பிட்டீங்க. அது உங்களுக்கு தேவையானது, உங்க உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இன்னைக்கு உங்களுக்கு போதுமான போஷா கிடைக்குன்னு உங்களுக்கு தேவையான உப்புமாவும் சட்னி உங்க தட்டுல வச்சாங்க, நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. நீங்க தவறா நினைச்சுக்க கூடாது, இத புரிதலுக்காக சொல்றேன். இப்ப நான் ஏன் தட்டுக்கு வரேன்? ஏன் தட்டுல உப்புமா, கொஞ்சம் சட்னி, 4 இட்லி, ஒரு தோசை, இதெல்லாம் வச்சா சாப்பிடலாம் தானே? அழுகுன முட்டை 5, நசுங்கின தக்காளி 4, கெட்டு போன காய்கறிகள் ஒரு 15, செத்த எலி ஒரு 3, எல்லாத்தையும் போட்டுட்டு இதுல நல்லது மட்டும் பொறுக்கி சாப்பிடறேன்னா நான் சாப்பிடணுமா? சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது இல்லையா? நல்லதுதான் இருக்கே, உப்புமா இருக்கே, அதுல 4 இட்லி இருக்கே, தேவையானது மட்டும் நல்லது மட்டும் எடுத்துக்கணும். எப்படி ஐயா என் தட்டுல செத்த எலி ஒரு 4 கிடக்கும், நசுங்கின பள்ளி ஒரு 10 படுத்து கிடக்கும், நான் அது உள்ள கையை விட்டு உப்புமா மட்டும் பொறுக்கி சாப்பிடணும். அப்படி சாப்பிட முடியாது, அது ஒதுக்கிட்டு தான் சாப்பிடும். இப்போ சோசியல் மீடியா வரான்றீங்க, எல்லாம் இருக்குன்றீங்க, நீங்க பொறுக்கி எடுத்துக்கன்றீங்க. இதே கிரவுண்ட்ல உட்காந்து நான் டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிடும் போது தலைமையில பறக்கிற காக்கா கொஞ்சோண்டு எச்சம் பண்ணிச்சு தட்டலன்னா மறுவாய் அந்த சாப்பாடைய வாய்க்குள்ள போகுது. ஆமாவா இல்லையா? அது உங்க சாப்பாட்டுல விழணும்னு அவசியம் இல்லை. நீங்க டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கீங்க, உங்க டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு இருக்கு, மூடி கட்டி வச்சு சாப்பிட்டு இருக்கீங்க, அந்த சாப்பாட்டுல விழ வேண்டாம். அந்த சாப்பாடோட மூடி இருக்குல்ல, அந்த மூடி மேல ஒரு காக்கா எச்சம் பண்ணிடுச்சு. இப்ப பாத்துட்டீங்க, 2வது அந்த சாப்பாடுல கை வைப்பீங்களா? உங்களுக்கு கூசாது? சரி, எதனா பட்டுருக்குமோ, லைட்டா செதறி இருக்குமோ, கொஞ்சோண்டு பட்டு இருந்துச்சுன்னா ஐயோ அப்படின்னு உடம்பெல்லாம் கூசாது? கொஞ்சம் செதறி போய் உன் சாப்பாட்டுல ஒரு துளி விழுந்திருக்குமோன்ற எண்ணமே உன் சாப்பாடு தடுக்கும்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் குப்பையா இருக்கு, ஆபாசம் நிறைஞ்சிருக்கு, தேவையானதெல்லாம் அதுலதான் இருக்கு, அதுல கொஞ்சோண்டு நல்லது இருக்கும். நீ கையை விட்டு பொறுக்கி எடுத்துக்கோன்னா அது எப்படி ஐயா வரமாகும்? இங்க இருக்கிற யாருமே அண்ணன் பறவைகள் இல்லை. நாங்க பொறுக்கி எடுக்கிறதுக்கு கொடுக்கறத எடுத்துட்டு போறோம். முடிஞ்ச வரைக்கும் நல்லதை கொடுக்க முயற்சி பண்ணுங்க. நல்லதை கொடுத்து நாங்க வேணாம் சொல்றோம். இந்த சோசியல் மீடியாவை வரமா மாற்ற முயற்சி பண்ணுங்க. வரம் சொல்லி சாபத்தை எங்க தலைமையில கட்ட முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். ஒரு சம்பவத்தை சொல்றேன். சோசியல் மீடியாவில் ஃப்ரெண்ட் ஆகி பழகி பேசி திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவு, அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல, திருமணம் ஆகி 2 பிள்ளைகளுக்கு தாயான ஒரு பொண்ணு சோசியல் மீடியாவில் பழகின ஒரு பையனுக்காக தன் 2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொன்னுட்டு அவன் கூட வெளியே புறப்பட்டு போனான்னா இந்த சோசியல் மீடியா வரம் அப்படின்னு எப்படி பேச முடியுது உங்களால? இது வரம் இல்லை ஐயா, சாபம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் இது 10 பருவம், இது படிக்கிற பருவம். 2K கிட்ஸுக்கு சோசியல் மீடியா வரமா சாபம்? இதான் பேச்சு. நீங்க படிச்சு முடிச்சு இந்த பள்ளியை விட்டு வெளியே போற வரைக்கும் உங்களுக்கு மொபைலோ சோசியல் மீடியாவோ அவ்வளவு தேவையில்லை. பார்க்கறதுக்கு நல்லது மாதிரி தெரியும், ஆனா அது நல்லது இல்லை.
இப்ப மழைக்காலம், நீ வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த பயிற்சி ஒரு முறை பண்ணி பாருங்களேன். நடு வீட்டுல ஒரு விளக்கு கொளுத்தி வைங்க, கேண்டில் ஏன்னா ஒன்று கொளுத்தி வைங்க. அதை சுத்தி நிறைய பூச்சிகள் வந்து செத்து போய் கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்க விளக்கோ மெழுகு ஒத்தியோ கொளுத்தி வச்சீங்கன்னா நிறைய பூச்சியெல்லாம் வந்து செத்து போய் கிடக்கும். ஏன்? தற்கொலை பண்ணிக்க பறந்து வந்துச்சு. நான் சாவ போறேன்னு பறந்து வந்துச்சா? இல்ல, அதுக்கு தெரியாது. அங்க ஒரு வெளிச்சம் தெரியுது, அது நல்லா இருக்குன்னு ரெக்கை எடுத்துக்கிட்டு பறந்து வரும். அதோட டிராவல் டைம் அதுக்கு ஜாலி. அது கிளம்புது பாத்தீங்களா? அந்த வெளிச்சத்தை பார்த்து அது கிளம்புனதுல இருந்து அந்த நெருப்பு கிட்ட வந்து சேர வரைக்கும் அது வெளிச்சம். அங்க வெளிச்சம் இருக்கு, அது நல்லா இருக்கு, அது பிரைட்டா இருக்கு, அது சூப்பரா இருக்கு, என்ன மாதிரி நிறைய பேர் பறந்து வராங்க பார் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தோட தான் ஜாலியா தான் பறந்து வரும். கிட்ட வந்து தொட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது நெருப்பு அப்படின்னு. ரெட்ட கருகி கீழே விழுந்து சாகும் போது துடி துடிக்கும் போது ஐயோ அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சு புரோஜனம் இல்ல. தூரம் நின்று வெளிச்சத்தை ரசிச்சிருப்போம், கிட்ட போன அவசியமே கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியாவும் சாதிச்சவங்களை விட கெட்டு போனவங்களும், அதால தன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டவங்களும், அதால தன் லைஃபையும் தன் ஆம்பிஷனையும் எல்லாத்தையும் இழந்தவங்க தான் அதிகம். இன்னைக்கு சாதிச்சவங்க 4 பேர் சொல்லலாம். ஆனா இதை சாபமாக்கி இதனால அழிஞ்சவங்க 4000 பேருக்கு மேல, 4 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க நம்மளால சொல்ல முடியும். அதனால இந்த சோசியல் மீடியா 2K கிட்ஸுக்கு சாபமே என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. விடுபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசியிருக்கிறார் கணேஷ் அவர்கள். பாராட்டி மகிழ்ந்து தீர்ப்பை நோக்கி பட்டிமண்டபம் செல்கின்றது. ரவுலா ஷாப்பிங் மால் குழந்தைகள் தின கொண்டாட்டம் நம்முடைய மவுண்ட் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியிலே அதனுடைய உரிமையாளர் ரொட்டேரியன் திரு பயாஸ் அலி ஐயா அவர்களும் மேலாளர் திரு முகமது இஷாக் அவர்களும் மிக சீரும் சிறப்புமாக நடத்தி நமது பள்ளியை தேர்ந்தெடுத்து இந்த பெருமையை தேடி தந்து கொண்டிருக்கிறார்கள். கணேஷ் அவர்கள் அற்புதமாக வழி நடத்தி சென்றிருக்கிறார். சிறப்பு அழைப்பாளராக அஜ்மல் என்று சொல்லக்கூடிய முத்தமிழன் மிக பொறுப்பெடுத்து இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார். வரமே என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நம்முடைய கவிஞர் தமிழாசிரியர் திவ்ய பிரபா அவர்களும் மோனிஷ் 12th A மாணவனும் அஜ்மல் அவர்களும் சாபமே என்று சொல்லக்கூடிய தலைப்பில் மேக்ஸ் டீச்சர் கிளாரா ரூவின் அவர்களும் ஜாய்ஸ் 11th C&D மாணவி அவர்களும் கணேஷ் அவர்களும் இணைந்து தன்னுடைய அணிக்கான பலமான சொற்களை இங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். எந்த அணிக்கு சிறப்பு செய்வது, எந்த அணி அற்புதமாக பேசுது என்பதை உங்கள் பார்வையிலே விட்டுவிடுகின்றேன். ஒரு செய்தி, ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு பழத்தை அறுக்கலாம். ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு பழத்தை அறுக்கலாம், மனித உயிரையும் எடுக்கலாம். அதே போலதான் இன்றைய சமூக வலைதளங்கள். நம்முடைய கையில் வைத்துவிட்ட அந்த சமூக வலைதளங்கள் வரமாகவும் இருக்கலாம், சாபமாகவும் இருக்கலாம். அதை பயன்படுத்தக்கூடிய விதத்திலே பயன்படுத்துவர்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டு திறன். ஆக இன்றைய காலகட்டத்தில் 2K ஹிட்ஸுக்கு இந்த சமூக வலைதளங்கள் என்பது வரமாக நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக வாழ்க்கையில் உயரலாம். சாபமாக நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அதனுடைய பின்விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். எனவே வரமும் சாபமும் நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து அமைந்திருக்கிறது என்று ரவுலா ஷாப்பிங் மால் மூலமாக குழந்தைகளுக்கு அறிவுரை தரும் மூலமாக நிச்சயமாக நீங்கள் இதை வரமாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்வு மூலமாக தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வடிவமைத்து கொடுத்திட்ட டீச்சர் செக்ரட்டரி நம்முடைய ஷக்கிலா மேடம் அவர்களுக்கும் நம்முடைய கிளாரா மேடம் அவர்களுக்கும் மற்றும் உள்ள ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கின்ற காரணத்தினால் நேரத்தினுடைய அருமை கருதி பேசி இருந்தாலும் இந்த நேரத்திலே உங்களுக்கான ஒரு சிறப்பினை தரக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது. எனவே HM சிஸ்டர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நிகழ்வு இத்துடன் நிறைவுற்றது. Students, today you heard about so many things. Your own students, your companions spoke, your teachers spoke, and the people, those who are the speakers also, they have spoken. You have heard something for your life. So that is, choice is given to you. As the master, Tamil master said, knife and the fruit, which one we are going to use? How we are going to use it depends in your hand.
So let us use it for the success of your life, to achieve your goal in your life that you should use, not for anything else.